அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சீமான் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஜோதிடர் பாபு இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளை பத்தி பேசுறதை விட சீமானை குறித்து பேசுற வீடியோக்கள் தான் அதிக மாதிரி வியூஸ் போயிட்டு இருக்கு. இதனாலேயே சீமானை குறித்த கேள்விகளை தான் எல்லா நேர்காணல்களையும் சரி, எல்லா நிகழ்ச்சிகளிலுமே சரி நெறியாளர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சீமானவர்கள் குறித்து நீண்ட நாட்களாகவே ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக அவர் 1% வாக்கு வங்கி வாங்கும் போதும் 7% வாங்கும் போதும் இறுதியாக 8% வாங்கும் போதும் அப்படின்னு சீமானுடைய வளர்ச்சிகளை சீமானுடைய கிரகங்கள் வச்சு ரொம்பவே துல்லியமாக ஜோதிடர் பாபு கணிச்சிருக்காரு. ஜோதிடர் பாபு சொல்லியிருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்த பிறகு இந்த ஜோசியம் அப்படின்றதுலாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம அனைவருமே சிந்திக்கவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மூட நம்பிக்கைகள்ல துளியும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஜோதிடர் பாபு பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்த பிறகு எப்படி இந்த மனுஷன் சரியாக கணிச்சிருக்காரு அப்படின்னும், ஒருவேளை இந்த ஜோசியம் ஜாதகங்களை பார்த்து கிரகங்களை வச்சு கணிச்சு சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நிறைய முறை பார்த்தீங்கன்னா எங்களையே சிந்திக்க வச்சிருக்கு. இந்த வகையில ஜோதிடர் பாபு சீமானை குறித்து பேசினாலே அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸ் போயிட்டு இருக்கு. இதுல நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பேசியிருக்காரு. தொகுப்பாளர் ஜோதிடர் பாபு இடத்துல தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறே வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும், ஒரு உச்சகட்ட நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில சீமானால எந்த அளவுக்கு மக்களை ஈர்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, சீமானை குறித்த விவரங்களை நான் ஏற்கனவே சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னும், அவருடைய கிரகங்கள் அவருக்கு ரொம்ப சீராக இருக்க ஒரு காரணத்தினால எப்ப வேணாலும் அவருக்கு சாதகமான செய்திகள் தான் கிடைக்க போகுது அப்படின்னும், குறிப்பாக 26 தேர்தலில் அவர் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ அமர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் ஜோதிடர் பாபு அவர்கள் தற்போது சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இன்னும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் இணைக்க முடியல. ஆனால் கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்ட்ல இந்த வீடியோட லிங்க் நாங்கள் பதிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.